எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஈடன் கார்டன்ஸ்ல ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும் போல இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து 37-1 நினைக்கிறேன் ரிப்ளை பண்றப்ப. ஜஸ்பிரித் பும்ரா 5 விக்கெட் ஹால்ல ஈடன் கார்டன்ஸ் நடக்கிற இந்த டெஸ்ட் மேட்ச். இனிஷியலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க ஒரு போல்டு கால் செலெக்ஷனை பத்தி சாய் சுதர்ஷன் தான் ஆடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் இது ஒரு நல்ல கால். ஏன்னா சுந்தரம் வந்து நம்பர் 3 இறக்குறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் எப்படி வேணா அகாமடேட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது இந்த டீம்ல. சுந்தர் இஸ் ஆல்சோ நாட் பேட். ஐ ஹோப் ஹி ப்ரூவ்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ரைட். இந்த காலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஆரம்பிங்க. அப்படியே வில் கண்டினியூ தி டிஸ்கஷன். சுந்தர் வந்து முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்து பிளேடு நம்பர் 3 ரஞ்சி ட்ரோஃபில ஒரு தடவை எல்லா ஃபார்மேட்லயும் ஆடி இருக்காரு நம்பர் 3. அதான் இப்போ டெல்லியிலேயே வந்து 157 அடிச்சிருக்காரு. ஸோ ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் நம்பர் 3. அந்த டைம்ல வந்து இப்போ நானும் மட்டும் இன்னைக்கு பேசுறது வந்து இப்போ யாராவது ஒருத்தர் தான், அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு ட்விஸ்ட் இந்த டானு. ஆனா மெயின் ரீசன் என்னன்னா, அந்த பிளேயர் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, சாய் சுதர்ஷன் கம்பீர் மேல் நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனாலதான் மெயின் காரணம்னு நினைக்கிறேன். இப்படி சொன்ன ஒருத்தர் தான் சாம்சன் ஒருத்தர் காணாம போயிட்டாரு. அது நீங்க அப்படி மட்டும் சொல்ல முடியாது பிரதர். சஞ்சு சாம்சன் தான் இப்ப சிஎஸ்கேக்கு வராரு. இதுக்கப்புறம் அவரு எப்படி இந்தியாவுக்கு விளையாடுறான்னு பாப்போம் நம்மளும். இல்ல அது சொல்றேன், அவரு கம்பீர் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொன்னாரு இன்டர்வியூல. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. இப்ப இவர் சொன்னாரு, இப்ப இவர் அடுத்து டிராப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல. பட் ஈவன் தென் இட்ஸ் குட் கால் தான். அதான் இது மெயினா என்னன்னா, இது மோர் ஆஃப் அந்த இந்தியா ஏல வந்து ஜுரல் பெர்ஃபார்மன்ஸ்ல வேற வழி இல்லைன்னு இது பண்ணிட்டாங்க. இப்போ ஜுரல் மட்டும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தேவோட ஜஸ்ட் கான் வித் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷனும் அந்த கொடுத்த சான்ஸ், அவர் இந்தியா ஏ கொடுத்த சான்ஸை வந்து அவர் சரியா யூஸ் பண்ணல. அதோட பழைய அந்த ஸ்பின் பவுலிங்ல வந்து நின்றுட்டு எல்பிடபிள்யூ வாங்கி அவுட் ஆனது, அந்த மாதிரி 2 டிஸ்மிசல் வந்து இதுலயும் அப்படியேதான் ஆனாரு. ஸோ அந்த அதே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பின்னர்ஸ், அதோட பெட்டர் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. இது கொஞ்சம் ஸ்பின்னிங் ட்ராக்கு. அதனாலதான் ஐ திங்க் தே டிசைடட் டு, அதுவும் ஜுரல் வந்து நம்ம பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்தியா ஏல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா உங்க உள்ள வந்து நீங்க வரலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த அவங்களுமே வந்து ஒரு எடுத்த டிசிஷன் வந்து நாங்க செகண்ட் ஓகே நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி T20லயும் மாத்திருப்பாங்க நினைக்கிறேன். அது ஒரு நல்ல இது. ஏன்னா இன்சென்டிவ் டெஸ்ட் மேட்ச் நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப நம்ம வியூவர் ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, தமிழ்நாடு வந்து இப்ப நீங்க ரஞ்சி டிராஃபி சரியா பண்ணல நீங்க ஓட்டுறீங்க, பட் நீங்க வந்து இப்ப ரஞ்சி டிராஃபில பண்றவங்களுக்கு எங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, ஐபிஎல் டீலும் கிடைக்க மாட்டேங்குது, ஈஸ்வரன் மாதிரி ஒருத்தர் வந்து வெளியே தான் உட்கார வைக்கிறீங்க, அப்ப எதுக்கு அவங்க ரஞ்சி டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது கரெக்ட் தானே? சரி, அப்படின்னு பண்ண பார்க்க முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கே வருவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, அவங்க க்ளோஸ் அப்பா பார்த்துருக்காங்க இங்கிலாந்துல பிராக்டிஸ்ல பார்த்துட்டு வந்து அதனாலதான் விளையாட முடியல. இப்ப வந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கால வந்து அவர் ஒன்றும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் ஸ்ட்ரைட் பால், இன் ஸ்விங்கிங் பால் நிறைய அதுவும் சிமிலர், எக்ஸாக்ட் சிமிலர் டிசிஷன்ஸ். அதெல்லாம் டெக்னிக்கல் டிஃபால்ட்ஸ் வந்து இங்க தெரியல, மேபி அப்ராட்ல தெரியுது. அதனால வந்து தி மேட் எ டிசிஷன். அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் பேர் திடீர்னு நல்லா கொஞ்சம் ஒரு 2 மேட்ச் ஒரே ஒரு 3 ரஞ்சி டிராஃபி ஆடினாலே சில பேர்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ரன்ஸ், பட் அதுவும் முக்கியம். பட் டேலண்ட் வைஸும் அதுக்கு செலக்டர் இருக்கு. இல்லைன்னா கம்ப்யூட்டர்லேயே போட்டு வெறும் ஸ்டாட்ஸ் வச்சு எடுத்துக்கலாமே. அதுக்குன்னு செலக்டர் இருக்காங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்குல்ல. இல்ல முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணது நீ சொன்ன மாதிரி ரஞ்சி ட்ரோஃபி பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டா ஸ்லாட் இன் பண்ணி டீம்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த மாதிரி இதில் கண்டினியூ இந்த டீம் இல்லை ட்ராப் ஆயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டெப் லேட்டர் பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்காங்க. நீ ரஞ்சில பெர்ஃபார்ம் பண்ணா அடுத்து இந்தியா ஏக்கு குவாலிஃபை ஆக, அதில் நீ பெர்ஃபார்ம் பண்ணினா தென் வில் பிரிங் யூ டு த நேஷனல் டீம்ன்ற மாதிரி. அதுவும் ஒரு நல்ல பேட்டர்ன் தான். ஐ மீன் ஒன்னு இப்போ அபிமன்யு ஈஸ்வரன் நம்ம சொன்னது மாதிரி தே கேன் ஐடென்டிஃபை. இல்ல சில நேரம் வந்து இப்போ ஜுரல் வந்து சான்ஸ் கொடுக்குறோம், நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு ஐ மீன் யோசிச்சு பார்த்து கூட மாட்டோம். பட் இப்போ ஒரு 3 விக்கெட் கீப்பர் வச்சு ஒரு டீம் விளையாட முடியுது அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டா ஜுரல். ஆனா அதே மாதிரி இந்தியா டீம் ஏ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னேன். சரி, அப்போ இட்ஸ் டாபிக் ஃபார் அனதர் டே. இப்போ கெய்க்வாட்னு ஒருத்தர் வந்து இந்தியா ஏக்காக வந்து ஐ மீன் டொமஸ்டிக்லயும் அடிச்சாரு, இந்தியா ஏக்காக இப்போ 150 அடிச்சிருக்காரு, 100 அடிச்சிருக்காரு ஓடிஐல. ஸோ அந்த ஓடிஐ சீரிஸ் வரப்ப அவர் கன்சிடர் பண்ணும்ல. பட் யாரை எடுத்துட்டு பண்ண முடியும்? ஆல்ரெடி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஓகே பெர்ஃபார்ம் பண்றது ஓகே. சில பேர் லக் இருக்காது. அது இப்போ இவரு கூட தான் இருக்காரு, பமுல் முஸ்லிம்தர் வாங்கினாரு ஒரு இது, அவ்வளோ டொமஸ்டிக் விளையாடினாரு. அவர் வந்து இருக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க இந்தியா இருந்து அந்த
ஃபுல்லா கங்குலி, லக்ஷ்மண், டெண்டுல்கர், டிராவிட் இருப்பாங்க. வேற வழி கிடையாது. அதெல்லாம் அது லக்கும் வேணும். சரி, நம்ம இந்த மேட்சுக்கு வருவோம் வாங்க. மேட்ச் எப்படி சரி, விளையாடுனாங்க? இந்த மேட்சுக்கு வந்து அதான் அது செலெக்ஷன் கால். ஆனா எனக்கான வாஷிங்டன் சுந்தர் செலக்ட் பண்ணிட்டு அவரை பேட்டிங் பண்ணாரு. பட் இருந்தாலும் அவரை பிடிச்ச அந்த ஒரே ஒரு ஓவர் நம்ம நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், கில்ல யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அதுக்காக ஒரே ஒரு ஓவர் கொடுத்து நிப்பாட்டான்னு நினைக்கிறேன். பட் வாஸ் நாட் ரியலுக்கு டேர்ன் ஆல. செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் இன்னும் அதுக்குள்ள பிச்சு உடஞ்சிரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போடுவாரு. இப்ப தேவையில்ல, ரவீந்திர ஜடேஜாவே போடல, ஒன்னும் பெருசா இல்ல. அதுக்குள்ள பும்ரா வச்சு நல்லா ஆனா இவங்களுக்கு நல்லா டேர்ன் ஆகுது. மகாராஜுக்கும் ஹாமருக்கும் நல்லா டேர்ன் ஆகுது. டுவர்ட்ஸ் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் பிளஸ் பால் காமிச்சாங்க, அப்பயே வந்து பட்டு பஃப் ஆஃப் டஸ்ட் இப்பயே வருது. நம்ம ஆக்சுவலா சொன்னது வந்து பிச் ரிப்போர்ட்ல தேர்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து செகண்ட் நாள் வந்து பயங்கரமா இருக்கும், கிரவுண்ட் நல்ல ஹார்ட் பிச், 2 நாள் நல்ல பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கர வேரியபிள் பவுன்ஸ் அண்ட் ரொம்ப வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சு. ஆப்வியஸா அது தெரிஞ்சது. சில பால் நல்ல குட் லென்த்ல இருந்து பவுன்ஸ் ஆச்சு. சில பால் பும்ரா கடைசியை எடுத்த பால்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ லோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து இவ்வளோ வேரியபிள் பவுன்ஸ் இருக்கு. இவங்களுக்கும் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போது இட் வாஸ் நாட் ஈஸி. கொஞ்சம் கேஎல் ராகுல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டாரு. பட் கொஞ்சம் டிஃபென்சிவ் விளையாடுனாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் தே அதுவும் ஹேவ் டு கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன்ல தே ஹேவ் டு புட் தி ஹெட் டவுன், ரன்ஸ் ஆன் தி போர்ட். நீ சொன்ன மாதிரி இந்த பிட்ச் வந்து தாங்காது, 3வது நாள் முடிஞ்சிரும். தெரியல. பட் 159 அவுட் ஆகிறத ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல அந்த பேட்டிங்க. நீங்க WTC சாம்பியன்ஸ்னு சொல்றீங்க, 55 ஓவர் ஆடி 150 ஆல் அவுட் ஆறீங்க. WTC சாம்பியன்ஸ் இருக்கிறதுலே கம்மியான மேட்ச் விளையாண்டாங்க, கடைசி ஒரு முக்கியமான மேட்ச் நல்லா விளையாண்டாங்க அப்படின்றதான் பார்க்கணும். அதெல்லாம் நான் ஒரு புது இடத்துக்கு வர்றப்ப ஒரு தடுமாறல, ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நான் இந்தியா தடுமாறத ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தடுமாறல் வச்சுக்கலாம். பட் அவங்களோட செலக்ஷன் காலம் கொஞ்சம் ஒரு பெரிய. ஆனா அவர் டியூஸ்டேல இருந்தே அன்ஃபிட்டா இருந்திருக்காரு. அப்பல இருந்தே தேர் மானிட்டரிங் கேம். இன்னைக்கு காலை திருப்பி ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அப்பயும் அன்ஃபிட்டா இருக்கிறதுனால தான் அப்புறம் பாஷை உள்ள போட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ஸ்பின்னர் லைட்டா போயிருக்காங்களோ அப்படின்னு விளையாடி இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல பாஷ் வந்து ரபாடா கேப்டன் சொன்னது வந்து பாஷ் கம்ஸ் இன் ஃபார் ரபாடான்ற மாதிரி தான் சொன்னாரு. அவங்க வந்து முல்டரும் இவங்க ஹான்சன் ரபாடா 3 பேர் வச்சு அந்த மாதிரி பிளான் போயிருக்காங்க. பட் இப்ப இருக்க பிச்சை பார்த்தா ஒருவேளை சென்னரன் முத்துசாமி வச்சிருந்தால் பேட்டிங் ஓரளவுக்கு மேபி ஒரு இன்னும் ஃபியூ ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். பிளஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பின்னிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்ப மாக்கரம் வந்து போடுவார்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்பின்னர் இப்ப இன்னும் கொஞ்சம் இதாகும்ல, போ பிரேக் டவுன் தான் ஆகும். சோ அவங்க ஹார்மர் போட்ட ஒரு பால்லாம் வாஷிங்டன் சுந்தருக்கு பயங்கரமா ஸ்பின் ஆச்சு. பட் இது வந்து அவருக்கு திருப்பியும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சுந்தருக்கு. இதை வச்சு ஒரு சிறப்பா இது பண்ணிடுறது இல்லை. இப்ப ஏன்னா எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுறாரு அவரு இந்தியாவுக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விளையாடுவாரா அது பாப்போம், வெயிட் பண்ணி ஆடுவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஆன் தட். இப்போ இதுதான் இவங்களுக்கு வந்து வேற கால் வந்து இவங்க சுந்தருக்கு பாரு ஃபார் எக்ஸாம்பிள் பவுலிங் போடல, அவர் ஒரு ஓவர் தான் போடுறாரு. அப்ப அந்த நம்பர் 8ஓ நம்பர் 7ஓ வந்து ஒரு ஸ்பாட் வேஸ்டா தான் போகுது. ஸோ இது வந்து அவரோட அபிலிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ற ஒரு மூவ், ஒரு நல்ல மூவ், ஒரு ப்ராக்ரஸிவ் மூவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி இருக்கனால ஓவர்சீஸ்லாம் போனாங்கன்னா ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா மேபி இவங்க அக்ஸரையா குல்தீப் கை ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆடிட்டாங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு 5 bowler இருக்குங்கிறப்ப இது ரொம்ப ஒரு ப்ராக்ரஸிவ் மூவ். ட்ரெடிஷ்னலா அக்ஷர் பட்டேல் டாப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அப்பயும் ஒரு ஆல்ரவுண்டர் தான் விளையாடுவாங்க. பட் பண்ணுவாங்க, அதான் பண்ணுவாங்க. பட் தென் அது ஒரு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது நமக்கு. ட்ரெடிஷ்னலா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்பர் 3 வந்து WV ராமன் விளையாண்டு நான் பார்த்திருக்கேன். பார்க்க ஆரம்பிச்சப்போ விக்ரம் ரத்தோர் மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க. பட் டிராவிட் வந்ததுக்கு அப்புறம் டிராவிட் தான் ஒரு கன்வென்ஷனல் நம்பர் 3 வந்து ராக் சாலிடு. அதுக்கப்புறம் புஜாரா அப்படின்னு ஒருத்தர் கன்வென்ஷனல் நம்பர் 3 ராக் சாலிடு. கில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, டிராப் பண்ணாங்க. ஆனா இதை மொத்தமா உடச்செறிஞ்சிட்டு இப்போ இந்த வியான் முல்டர் ரூட்டுக்கு அவங்க போறாங்க. இட்ஸ் நாட் பேட், வெரி ப்ராக்ரஸிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து கில்ல டிராப் பண்ணி கேப்டன் ஆக்கிட்டாங்க. அதுக்கான இது வந்து ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுவும் எக்ஸ்பெரிமெண்டேஷனா இல்ல இதுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்களா இன்னொரு மேட்ச் அப்படின்னு தெரியல. இது சாய் பொசிஷனுக்கு அது வாஷிங்டன் சுந்தருக்கு சக்சஸ் ஹிட் ஆச்சுன்னா ஐ திங்க் தே வில் கண்டினியூ வித் இட்.
இப்ப அதேதான். இப்ப ஜுரோல் நீங்க சொல்றீங்கல்ல, அவர் வந்து 2 செஞ்சுரி அடிச்சாரு. டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. மேக்ஸ் ஹிம் அன்ட்ராப்பபிள் அப்படிங்கிறப்ப, சுந்தருக்கு இப்ப கிடைக்கிற சான்ஸ் சுதர்ஷன் ஓகே. அவருக்கு குடுத்தாங்க. லாங் ரோப்பும் இன்னமும் சான்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் இருக்கு. நம்ம இல்லன்னு சொல்லல. இப்ப அந்த இங்கிலாந்து சீரிஸ்ல கருண் நாயர் வந்து வச்சு ஒரு டபுள் 100 அடிச்சிருந்தாரு. ஒரு 300, 400 அடிச்சிருந்தாருன்னா, ஒரு டாப் ரன் கெட்டரா வந்திருந்தாருன்னா, ஹி வுட் ஹவ் மேட் அ பிக் கேஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். அன்பார்ச்சுனேட்லி அவரால அத பண்ண முடியல தானே. இந்த ஒரு கிரிக்கெட் வந்து 50 கூட இட்ஸ் ஆல் அடிக்கல, அபௌட் ஒரு டேக்கிங் தி செஞ்சுரி அடிச்சிருந்தாலே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தானே. போதுங்க. அதுதான் சொல்றேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிராப் பண்றது தானே. இப்ப இந்த மாதிரி டிஃபிகல்ட் பிட்ச்ல சுந்தர் ஆடி ஒரு 60 எழுபது அடிச்சிட்டாரு அப்படின்னா, அவரு ஹி இஸ் கோயிங் டு கீப் கெட்டிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே. நம்ம ஆக்சுவலா போன தடவை கூட பேசணும். அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல வந்து சாய் சுதர்ஷன் நின்று அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருந்தா கூட மேட் அன் இம்பாக்ட். அது அந்த இதுக்கு ஜெயிச்சு கூட கொடுக்கல. அதே இல்ல மாதிரி ஆனா கடைசியா ஒரு 80 அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த இந்தியா ஏல பார்த்துட்டு லைக் மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் பார்த்திருப்பாங்க. அது சேம் அது டைப் ஆஃப் டிஸ்மிசல் ஐ வந்து பின்னாடி திங்க் போறது. இந்த பிட்ச் வந்து பயங்கர கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுக்கு அது வந்து டிஃபிகல்ட் விக்கெட் பேட்டர்ன் தான் அது அந்த மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து 6 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட உள்ள போயிருக்காங்க. ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர், பண்ட், இவர் ஜடேஜா, பட்டேல், அப்புறம் குல்தீப் யாதவ். ஸோ இத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 6 பேரோட போயிருக்காங்க. அதுவும் 4 ஸ்பின்னர்ஸோட வேற. ஸோ ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லுக் தான் கொடுக்குற டீமுக்கு. அது எக்ஸ்பெரிமெண்டேஷனா சொல்றதா இல்ல பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா. இந்த மேட்சை பொறுத்த நல்லா வரைக்கும் இந்தியா போட்டாரு. வெரி மச் பும்ரா நல்லா ஆக்சுவலா நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் அவங்க நல்ல ஸ்டார்ட் 50 ஃபார் 0 இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா போட. சிராஜும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் ஆடுறது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாரு. அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஆனோடனே டக்குன்னு ஒரு 2 விக்கெட் ஆன்சர்லாம் நல்ல விக்கெட். அது நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் ஆக்சுவலி ஆச்சு. டக்குன்னு ஒரே ஓவர்ல எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸே டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்பின்னிங் ட்ராக்னு சொல்றோம். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பும்ராக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் டைம் ஆகுது. அதை எடுத்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ஐ திங்க் இட் டுக் அரௌண்ட் 30 பால்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து டக்குன்னு 38 பால்லேயே எல்லா விக்கெட்டும் எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ அந்த அவருக்கு யூஸ்வலா அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துட்டா அதுக்கப்புறம் அடுத்து விழுகிறதுலாம் ஈஸியாக விழுந்துடும். பிளஸ் இன்னொன்னு அவர் வந்து டாப் ஆர்டர் யூஸ் பண்ண விக்கெட் எடுக்க மாட்டேங்கன்னு சொன்னதுக்கு அவர் இங்க பதில் சொல்லிட்டார். டாப் ஆர்டர் விக்கெட் என்னால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டார். அதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர் வெற்றி. பும்ராவை வந்து கேள்வி கேட்கறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபேர். நிறைய பேர் அவர் வந்து ஸ்டாட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே அது மேட்ச் இப்போ 2 நாள்ல முடியுதா இல்ல 3 நாள் முடியுதா? ஒன்லி திங் நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்லி அவ்வளவு தூரம் போயிட்டியா நீ? 2 நாள் 3 நாள் அளவுக்கு போயிட்டியா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் விளையாடணும். நல்லா அதாவது இந்த மாதிரி இதுல நம்ம ஸ்லிப் அப் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்லிப் அப் ஆயிட்டோம்னா நம்ம 3rd டேயோ 4th டேயோ ஃபைனல் இன்னிங்ஸ் நம்ம இந்த பிட்ச்ல ஆட போறோம். ஸோ அதனால நம்ம கவனமா வந்து இந்த இன்னிங்ஸ் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணி பண்றதுதான் பெஸ்ட். பந்த் தான் மெயின். பந்த் வந்து அடிச்சு விடணும். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் இந்த பிட்ச்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அன்லெஸ் இதே மாதிரி நம்ம பிட்ச் பார்த்துருக்கோம். திடீர்னு போனா ஒரு 3 நாள் 4 நாள் ஃபிளாட்டா கூட ஆகலாம். அது கூட ஆகலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி கீப் அன் ஐ ஆன் இட். அடுத்து அதுதான் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் கொஞ்சம் ஒரு இது 159னா கண்டிப்பா அடிச்சிருவாங்க. 200 250 அடிச்சிட்டாங்கனால ஐ திங்க் இந்தியா வில் வின் திஸ். பட் 2 நாள் 3 நாள் பேசுற அளவுக்கு இன்னும் போகல. ஒரு இன்னிங்ஸ் இவங்க பேட்டிங் பிடிக்க விடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது ஓகே, அது கண்டிப்பா பிடிச்சாகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அந்த எமர்ஜிங் சீரீஸ் அதுல பாருங்க வச்சு ஒரு நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிருக்கான்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சு 297 ஓடின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தா T20 297 ஃபார் 4 144 அடிச்சிருக்காரு. அவரை வந்து புள்ள பூச்சின்னு நினைச்சா அவர் எல்லாத்தையும் புள்ள பூச்சி மாதிரி அடிக்கிறாரு. வைபவ் சூரியவன்சி 42 பால் 144. நான் திரும்பி பார்த்தேன், ஸ்டிக் கிரிக்கெட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 12 ஓவர்ல தான் அவுட் ஆனாரு. 12 ஓவர்ல இன்னும் 8 ஓவர் விளையாடி இருந்தாருன்னா டபுள் செஞ்சுரி தான். அதாவது ரமன்தீப் கொஞ்சம் கெடுத்துட்டாரு. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேன்றதுனால அவரை விளையாட விட்டாங்க. அவரு அதுதான் அது சர்ஃபேஸ் பவுலிங் அட்டாக் அதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் பட் ஸ்டில் வர்த் இட். அவங்க அடிச்சிட்டாரு அப்படின்றப்ப இட் ஹஸ் டு பீ அப்ரிஷியேட்டட். irrespectively வந்து 342 ஸ்ட்ரைக் ரேட், 132 பால்ஸ். அது வந்து ரியலி அதுவும் இந்த வயசுல இவ்வளவு அடிக்கிறது வந்து ரியலி இம்ப்ரெசிவ் தான். ஜஸ்ட் டெஃபினெட்லி அப்ரிஷியேட். அவங்க வந்து 8th ஓவர்லயே 120 வந்துட்டாங்க. இது வந்து பாக்குறதுக்கு வந்து நம்ம SRH LSG சேஸ் பண்றது மாதிரி இருந்துச்சு. என்னடா அந்த மாதிரி ஏதோ மாதிரி இருந்துச்சு. மட்டும் சொன்ன மாதிரி 12வது ஓவர் 200 வந்துட்டாங்க. நான் 300 தாண்டிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் இவர் அவுட் ஆனப்ப கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லிப் ஆயிடுச்சு.
நிதேஷ் சர்மா நல்லா அடிச்சார். he also did a good job. அது 32 balls 83. அதனால ஸ்கோர் ஷோரை பார்த்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க மேட்ச். ஜெயிச்சிட்டாங்க. முடிஞ்சது 148 ரன். அதாவது அவரு நீங்க வந்து டக் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, வைபவ் சூரியவன்ஷி நீங்க அடிச்ச 144 விட அதிகமாவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு 148 ரன் ஜெயிச்சிருக்காங்க. குர்ஜப்னீத் சிங் நல்லா போட்டிருக்காரு, 3 விக்கெட் 4 ஓவர்ல 18 ரன். அமன்தீப் சிங்கும் பவுலிங் போட்டிருக்காரு கொஞ்சம். ஐ திங்க் அவர் போட்டு நான் பவுலிங்கும் போடுவேன் அப்படின்னு காமிக்கிறாரு. கேகேஆர் கொடுங்க அப்படின்ற காமிக்கிறாரா. 3 ஓவர் போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இல்ல கால் உடஞ்சு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தீங்க, அதுக்காக ரீடைன் பண்ணாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக குர்ஜப்னீத் சிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால அப்படியே வச்சிருக்கிறது பெட்டர். குர்ஜப்னீத் சிங் நல்லா போறாரு. அது கூட இருக்காரு ஒருத்தர், இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரோட ரிலீஸ் பண்ணுங்க. யாரு? முகேஷ் சௌத்ரி தான் சொல்றேன். சரி, அதை பத்தி நம்ம பேசுவோம் இன் டீடைல்ல. ஸோ இப்போதைக்கு இதுதான். இதுல பத்தி வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? இந்த டெஸ்ட் மேட்ச் பிளஸ் இந்த இந்தியா ஏ மேட்ச். இல்ல அதான் இந்தியா ஏ மேட்ச் நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி வந்து இப்போ 2 இந்தியா ஏ டீம் இருக்கு. ஒன்னு இந்த ரைசிங் இதுக்கு வந்திருக்காங்க, இன்னொன்னு வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாண்டு இருக்காங்க. 2 டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் எப்படி இப்போ ஓடிஏ அண்ட் T20 ஃபார்ம்ஸ் இதுல இருந்து ஏதாவது எடுத்து ரீஃபார்மேட் பண்ணுவாங்களா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிதேஷ் சர்மா தான். ஜிதேஷ் சர்மா வந்து மெயினா அந்த ரோல் கொடுக்குறாங்க. அவர் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல நினைக்கிறேன். 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் பேட்டிங் கிடைச்சு, இன்னொரு மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. ஸோ அவர் வந்து இன்னும் பெருசு இந்தியாவுக்கு வந்து இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ திங்க் ஹை ஸ்கோர் ஆஃப் 35 சம்திங் தான், ஒரு 50 கூட அடிக்கல. ஐபிஎல்லையும் ஒரு 50 தான் அடிச்சார் லாஸ்ட் 2 சீசன்ஸா. பட் ஆனா அவர் இதுல வந்து ஸ்ட்ரைக் ரேட் அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான் T20 இது இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல. ஆமா, இன்னொரு மேட்ச் ராஜ்கோட்ல நடந்ததுல கெய்க்வாட் செஞ்சுரி போட்டார். லாஸ்ட் ஓவர் வின்னு, நல்ல ஒரு செஞ்சுரி. அது நீட்டா விளையாடி வின் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு அப்ரிஷியபிள் இதுதான். 40th ஓவர் வரைக்கும் ஓப்பனர் ஸ்டே பண்ணி சேஸ் கைட் பண்ணியிருக்காரு. 219 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த சேஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. நிஷாந்த் சிந்துவும் நல்லா ஆடி இருக்காரு. 6 அடிச்சு முடிச்சது என் தலைவன் ஹர்ஷித் ராணா வந்து அடிச்சு 6 அடிச்சுட்டா இருப்பா. அதுக்கப்புறம் வந்து போன இந்தியா மேட்ச்ல விப்ரேஜ் நிகம் தான் முன்னாடி வந்தாரு. இந்த மேட்ச்ல இந்தியாக்குலாம் கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு ஹர்ஷித் ராணா நான் இந்தியாக்கே ரன் அடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் முன்னாடி வந்துட்டாரு. ஸோ அதுதான் அந்த மேட்சும். ஸோ பார்ப்போம். ஆல் தி டீம்ஸ் ஆர் டூயிங் வெல். இந்தியா 2 இந்தியா ஏவும் நல்லா பண்றாங்க, இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் நல்லா பண்றாங்க. ஏன்னா அதுன்னு வில் கீப் ட்ராக்கிங். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். முதல்ல நீங்க சொல்றது சொல்லிட்டீங்கன்னா கம்பெனி பண்ணிடலாம். Keep track of the test match. We'll keep you updated with the further videos. We'll sign off with this short spot. Bye.